அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த 2025 ஆண்டு நமக்கு நல்லவராகவே இருந்தார். வருகிற 2026 அவர் நல்லவராகவே இருப்பார். சங்கீதம் 145 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோமானால் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும், அவர் நீடிய சாந்தமும், அவர் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். பக்கத்தில் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் கிருபையின் அவர் சொருபிடம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் அவர் அவ்வளவு தயவு பொருந்திய தேவன். இங்க அடுத்த வசனம் இருக்கு சொல்கிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. கவனிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடித்து சொல்லுங்களேன், பிரதர் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்களேன், பிரதர் நீங்க யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் என்று சொன்னா, உங்க மேலே கர்த்தர் தயவு உள்ளவராகவே இருக்கிறார். சொல்லுங்களா ஆமென் என்று. அவர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறார்? தயவு உள்ளவராய் இருக்கிறார். எல்லார் மேலும் அவர் எப்படி, வசனம் சொல்லுகிறது, அவர் மிகுந்த தயவு நிறைந்த தேவன். அவ்வளவு தயவுள்ள தேவன். இங்க 9 வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லார் மேலும், நல்லார் மேலும், தீயோர் மேலும், குடிக்காரன் மேலும், சிகரெட் பிடிக்கிறன் மேலும், வேசிக்கல்லன் மேலும், ஃப்ராடு மேலும், எல்லார் மேலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சத்தமாய் சொல்லுங்களேன், எல்லார் மேலும் எப்படி இருக்கிறாராம்? பகல்ல கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், என் மேல் தயவாய் இருக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் மேல் கிருபை பாராட்டுகிற தேவன் என் மேல் இருக்கிறார். நான் நல்லவன் என்பதனால் அவர் என்னோடு கூட இல்லை. நான் ரொம்ப ரொம்ப காணிக்கை செலுத்துறதுனால அவர் என்னோடு கூட இல்லை. நான் ரொம்ப ஊழியத்தில் பங்குள்ளவனாய் இருப்பதனால என்னோடு கூட இல்லை. அவருடைய குணமே எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் தயவு பொருந்திய தேவனாகவே இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனா. நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, நான் யாராய் இருந்தாலும் சரி, இங்க சொல்லுகிறது, அவர் எல்லார் மேலும் தயவு உள்ள தேவனாய் இருக்கிறார். நிறைய பேரால இதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி ஆண்டவரே, அவன் யாருன்னு தெரிஞ்சா நீங்க அவங்க வீட்டுக்கு போவீங்களா? எப்படி ஆண்டவரை இவன் யாருன்னு தெரிஞ்சதா, இவர் தீர்க்கதரிசியாச்சே, இவர் எப்படி அவனுடைய வீட்டுக்குள் போக முடியும்? அவனுடைய வீட்டில் போனது மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டில் அமர்ந்து அவர் ஆகாரம் உண்ணுறாரு. எப்படி சாத்தியம்? இவன் யாருன்னு தெரிந்திருந்தா அந்த ஸ்திரீயை தன் காலை தொடுவதற்கு அனுமதித்து இருப்பாரா? ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் யாவர் மேலும் அவர் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இதை சொல்லும் போது நேரம் எப்படி நீங்க அதை சொல்ல முடியும்? எங்க சர்ச்சைக்கு வரவன ஒண்ணு, புறஜாதியும் ஒண்ணா, அல்லது இங்க இருக்கிற நான் இவ்வளவு காணிக்க கொடுக்கிறேன் நானும் காணிக்க கொடுக்காத அவனும் ஒண்ணா, ஆராதனைக்கு வருகிற நானும் ஆராதனைக்கு வராம முடக்கி கொண்டிருக்கிற அவனும் ஒண்ணானா? ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் யாவர் மேலும் தயவுள்ள தேவனாக நான் இருக்கிறேன். இந்த 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தர் எனக்கு தயவுள்ளவராகவே அவர் இருந்தார். நான் செய்த கிரியையினால் அவர் எனக்கு தயவாய் பாராட்டவில்லை, அவர் தயவுள்ள தேவனாய் இருப்பதினாலே என் மேல் தயவு பாராட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். நான் நல்லவன் என்பதற்காக அவர் என் மேல் தயவு பாராட்டல. நான் பாவி என்று தெரிந்தோம், நான் பொல்லாதவன் என்று தெரிந்தோம், நான் அக்கிரமக்காரன் என்று தெரிந்தோம், நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் என்று தெரிந்தோம், கர்த்தர் என் மேல் தயவு பாராட்டுகிற தேவனாய் அவர் காணப்பட கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 1:3 இல்லை, அதுக்கு முன்னாடி இதை கூட ஒன்று சொல்லுகிறேன். இந்த அதிகாரம், இந்த சங்கீதத்திலே 14 வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கவனிங்க, இவர் எவ்வளவு நல்லவர் என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் விழுகிற
மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கரங்களை தட்டி சொல்லுங்களேன், அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பக்கத்துல கரங்களை பிடிச்சி ஒரு நல்லவர் அசைச்சு சொல்லுங்களேன், உங்களையும் என்னையும் தூக்கி விடுகிற ஒரு தயவுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஐயா. அல்லேலூயா. எப்படி திருப்பி சொல்லலாமா? மடங்கடிக்கப்படுகிற, டேய் இவன் பண்ற தப்புக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலும் வேணும் என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே இவனுக்கு இதை வேண்டும், இதுக்கு மேல வேண்டும், இவன் இதுக்கு லாக்கி தான், இவன் இந்த வியாதி இவனுக்கு வந்தது சரிதான், இந்த தரித்திரம் இவனை பிடித்தது சரிதான், இந்த தோல்வி இவனுக்கு வந்தது சரிதான் என்று சொல்லி ஒரு கூட்டம் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, இந்த தயவு நிறைந்த தேவன், இந்த கிருபை உள்ள தேவன், இந்த நீடிய சாந்தம் உள்ள தேவன், மகா தயவுள்ள தேவன், அவர் சொல்லுகிறாங்க, நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா விழுகிறவனை யாவரையும் தான் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை விழுந்து கொண்டிருப்பீர்களானால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாங்க, உங்களையும் என்னையும் தூக்கி விடுகிறதற்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க விழுவதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. நீங்க மடங்கடிப்பதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த தயவு பொருந்திய தேவன் எப்படின்னா, விழுகிற உன்னை தூக்கி, மடங்கடிக்கப்பட போகிற உன்னை தூக்கி, அவர் உங்களை தூக்கி விடுவதற்கு ஏதுவான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? கேட்கலையே, சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எப்படிப்பட்டவர்? என்னங்க நீங்க இன்னும் விழ போலுது. ஒரு வேளை விழுந்திருந்தால் இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையில் உள்ள யாவருக்கும் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன்னை தூக்கி விடுகிற தயவு பொருந்திய தேவன் இந்த பகல் வேளையில இங்க அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே 2 கொரிந்தியர் சொன்ன வண்ணமாய் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா? அங்கே அப்போஸ்தலர் இப்படி சொல்லுகிறார், வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும். கவனிங்க, இங்க அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, இந்த பிதாவை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, இரக்கங்களின் பிதா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்கப்பா, எப்படிப்பட்டவர்? இரக்கங்களின் பிதா. அவர் இறங்குகிற தேவன். அவருடைய மனதே எப்படிப்பட்டவர்? அவருடைய சொரூபம் எப்படிப்பட்டது? அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், தயவு உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுகிற தேவன். ஒருவன் தப்பு பண்ணினா நம்ம ஊர்க்காரங்க அவனை காணர் பண்ணி, அவனை அசிங்கப்படுத்தி, அவனை தூஷணப்படுத்தி, அவன் வீட்டை விட்டே வெளியே வர முடியாதபடிக்கு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கு ஒரு பிதா இருக்கிறார். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறார். சொல்லுங்களாமே என்று. அவர் இரக்கங்களின் பிதா. இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் அந்த இரக்கங்களின் பிதா உங்களுக்கும் எனக்கும் இறங்கி அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நடப்பித்துக் கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த இரக்கங்களின் பிதா அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கங்களின் பிதா. இந்த உலகத்திலே மிக ஒரு தேவன் விரும்புகிற தேசம் எது என்று பார்த்தா, இடம் எதுன்னு பார்த்தா, தேசம் எதுன்னு பார்த்தா இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லுவோம். இந்த இஸ்ரவேல் தேசத்திலே பல நகரங்கள் இருக்கு. டெலவி இருக்கிறது, பல ரமலா இருக்கிறது, பல நகரங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த பட்டணம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ரொம்ப நெருங்கின பட்டணம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் என்று சொன்னால் எருசலேம் பட்டணம். இந்த எருசலேம் பட்டணத்திலே எந்த இடம் தேவனுக்கு ரொம்ப பிரதியான ஒரு இடம் என்று பார்த்தால் அது தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த மலை என்று சொல்லுவோம், அல்லது அந்த தேவனுடைய சாலமோன் கட்டின அந்த தேவ ஆலயம் என்று பார்க்கலாம். அந்த தேவாலயத்தில் தேவனுக்கு எது உகந்த இடம் என்று பார்த்தால்
அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் எங்க இருக்கிறார் என்று சொன்னால், அவர் அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். ஆமென். கவனிங்க, என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தேவனோடு பேசும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்கு போன பொழுது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனம், சாட்சியின் பெட்டியின் மேல் இருக்கிற கிருபாசனம் அல்லது கிருபையின் ஆசனம். ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, the seat of mercy என்று எழுதப்பட்டிருக்கிறது. தயவின் இருக்கை என்ற ஒரு இருக்கை தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் போடப்பட்டிருக்கிறதாம். அவர் அந்த தயவின் இருக்கையின் மேல் அமர்ந்து கொண்டு, அந்த தயவின் இருக்கையின் மேல் 2 கேருபீன்கள் நிற்கத்தக்கதாக ஒரு இருக்கை அங்க இருக்கிறது. தயவின் இருக்கை அதன் பேர். அங்க வசனம் சொல்லுகிறது, அந்த தயவின் இருக்கையின் மேல் இருந்து தன்னோடு பேசுகிறதின் சத்தத்தை சாட்சியின் பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனத்தின் 2 கேருபீன் நடுவில் இருந்து கேட்பான். அங்கே இருந்து அவனோடு கூட பேசினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. கவனிங்க, இந்த தேவனை இந்த உலகத்தின் மைய பகுதியிலே அல்லது தேவ ஆலயத்தின் மையத்திலே இருந்து அவர் பேசுகிறார். அவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை மோசே கேட்கிறான். அந்த இருக்கையின் பேர் என்ன என்று சொன்னா தயவின் இருக்கை. ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்தின் பேர் என்ன? என்ன என்ன? தயவின் இருக்கை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அந்த தயவின் இருக்கையிலே அமர்ந்து நமக்கு தயவாக காரியங்களை பேசுகிறார், நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுத்திருப்பாரானால் நான் என்னைக்கோ காணாமல் போயிருப்பேன். நான் நிற்பதும் நான் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய தயவே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அவர் என் மேல் அவ்வளவு தயவு உள்ள தேவன். அவர் என் மேல் அவ்வளவு கிருபை உள்ள தேவன். அவர் என் மேல் இரக்கம் உள்ள தேவன். 1-2 கொரிந்தியர் வாசித்த வண்ணமாக அவருடைய என் பிதா அவர் இரக்கங்களின் தகப்பன் என்று வாசிக்கிறோம். அப்போ the source, அவர் இரக்கத்தின் முழு தத்துரூபமாக சொரூபமாக இரக்கத்தின் எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறவர் யார் என்று சொன்னார்? உங்களுடைய என்னுடைய தகப்பனாக சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கங்களின் தகப்பன். இன்னொன்று கவனிங்க, எவ்வளையா இறங்குவீங்க? ஒருவனுக்கு எவ்வளையா நீங்க இறக்குவீங்க என்று சொன்னால் எபேசியர் நிருபக்காரன் சொல்கிறான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனோ இரக்கத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த. கவனிங்க, மெதுவாய் நான் சொல்லி கடந்து போகிறேன். கவனிங்க, இவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று பார்த்தா இங்கே எபேசியர் நிருபக்காரன் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அவர் எப்படிப்பட்டவர்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர்? சத்தமாய் சொல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? ஐயோ, அவர் இறங்குகிறது என்று சொன்னால் அதில் அவருக்கு நிகர் இந்த உலகத்திலே இந்த அண்ட சராசரத்திலே அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஆமென் ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம தேவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் தெரியுங்க? இரக்கத்திலே ஐஸ்வர்யவான். ஒருவனுக்கு இறங்கணும்னு சொன்னா அவருக்கு நிகராக ஒருவனுக்கு இறங்க இந்த உலகத்தில் ஒருவனால முடியாது. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யவான் என்ன பண்ணினார் தெரியுமா? அங்க வசனம் சொல்லுகிறது, மரித்தவளாயிருந்த நம்மை
அவர் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து, அங்க சொல்லப்படுகிறது 6ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இவர் எவ்வளவு தயவுள்ளவர் என்று சொன்னா, ஒன்றத்திற்கும் உதவாத என்னை, தகுதியில்லாத என்னை அவர் எடுத்து என்ன பண்ணினார் என்று சொன்னா, அவர் இயேசுவோடு கூட என்னையும் உயிர்ப்பித்து இயேசுவுக்கு நிகராக இயேசுவோடு கூட எழுப்பி இயேசுவோடு கூட என்னை அமரவும் பண்ணி இயேசுவுக்கு இணையாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்களேன். அதாங்க அங்க வாசிக்கிறோம், மகா மேன்மையான தயவு கிருபை என்று வாசிக்கிறோம். அவர் அவ்வளவு தயவு உள்ளவர், அவர் வாரி கொடுக்கக்கூடியவர். அவர் எவ்வளவு கொடுக்கிறார் என்று சொன்னால், உங்களை என்னையும் எடுத்து உயிர்ப்பித்து பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினார், கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களிலே அவரோடு அமர பண்ணுகிற அளவுக்கு அவர் தயவு பொருந்திய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவளை இது இப்படி சொன்னால் உங்களுக்கு சரியாகாது. லூக்காவிலே 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானா, அங்கே ஒரு ஓமையை இயேசு சொல்லுகிறார். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு 2 குமாரன் ஒரு தகப்பனுக்கு இருந்தான். அந்த ஒரு குமாரன் என்ன பண்ணினானா, தன் ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். பிரித்து வாங்கி கொண்டு போய் அவைகளை எல்லாவற்றையும் செலவழித்தான். வேசித்தனம் பண்ணினான், பொல்லாத காரியங்களில் ஈடுபட்டான், குடித்தான், வெறித்தான். அவன் எவ்வளவு துஷ்ட காரியங்களை செய்யணுமோ அவ்வளவு துஷ்ட காரியங்களை செய்தான். அவன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்து போனான். வசனம் சொல்கிறது, அவன் அத்தேசத்திலே குடியிருக்கைகளில் ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேற்கும்படி அனுப்பினான். அப்போது அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதையும் அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்னி சாப்பாடு கூட கிடைக்காத தகுதியற்று தரம் தாழ்ந்து ஒரு பன்னியோடு பன்னிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கூட இல்லாத இருந்த அந்த ஒரு கெட்ட குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஐயா, பன்னிக்கு இருக்கிற மதிப்பு கூட இல்லாதவனை பார்த்து அவன் புத்தி தெளிந்து தான் தகப்பன் வீட்டிற்கு போக வேண்டும் என்று திரும்பின பொழுது அந்த தகப்பன் என்ன பண்ணினானா, ஓடி வந்து மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோந்திரத்தை கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்க, கொழுத்தவை கன்று குட்டிகளை அடியுங்க, நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று சொன்னான். கவனிங்க, பன்றி ஆகாரம் கூட கிடைக்காத அவளை தரந்தாழ்ந்து இருந்தவன் மேல் அந்த தகப்பன் தயவு பாராட்டினானே, அதை பார்க்கிலும் அதிகமாய் உங்கள் மேலும் என் மேலும் தயவு பாராட்டுகிற தேவன் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் என்னை விட்டு விட்டார் என்று நினைக்காதீங்க, கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எவ்வளவு நேசிக்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய குமாரனுக்கு இணையாக உங்களை நேசிக்கிற தேவன் இங்கே இருக்கிறாங்க. உங்களை தன்னுடைய குமாரனுக்கு இணையாக உங்களை உயர்த்துகிற தேவன் இங்கே இருக்கிறாங்க. இங்க சொல்லுகிறார், ஒன்றத்திற்கு உதவாத நாரி நாத்தம் எடுத்த ஒரு பன்றி கூட்டத்திலே இருந்த அவனை கூட கர்த்தர் அவன் எப்படி எடுத்து அவனை அணைத்து அவனை முத்தமிட்டு அவனுக்கு முத்திரை மோதிரத்தை போட்டு அவனுக்கு பாதரட்சையை கொடுத்து அவனை இழந்த ஸ்தானத்திலே திருப்ப அவனை உயர்த்தினாரே, அதே வண்ணமாய் உங்களை என்னையும் 1000 மடங்கு உயர்த்துகிற தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சத்தமாய் சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? சத்தமாய் சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? தயவு மிகுந்த தேவன்.
அவர் இரக்கங்களின் தகப்பன், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மகா கிருபை உள்ளவர். இன்னைக்கு இங்க அமர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் மேல் அளவில்லாத கிருபைகளை வர்ஷிக்கிற தேவன் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இந்த ஆண்டு மாத்திரமல்ல, வருகிற ஆண்டு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வருகிற ஆண்டு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மேல் தயவு பாராட்டுகிற தேவன். எவ்வளவுனா 1000 தலைமுறைகளுக்கு உங்கள் மேல் தயவு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நன்மையினால் கிருபையினால் உங்களையும் என்னையும் முடிசூட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டவரோட தயவு நம்ம மேல் வராமல் இருப்பதற்கு காரணம், அவன் பன்றிகளின் ஆகாரத்தை, ஐயோ பன்றி சாப்பாடு கிடைச்சா போதும், பன்றி சாப்பிட்ற சாப்பாடு கிடைத்தால் போதும், அந்த தவிட்டு கிடைத்தால் போதும் என்று சொல்லி நம்முடைய பார்வையெல்லாம் அந்த பன்றி தட்டு மேலேயே இருக்கு. நம்முடைய பார்வையெல்லாம் இழிவான ஆதாயத்தின் மேலே இருக்கிறது. ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த பொழுது அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்தது. ஐயோ, என் தகப்பன் தயவுள்ளவர் தானே, நான் இழந்தவைகளை எனக்கு திரும்ப தரக்கூடிய தயவுள்ளவர் தானே, அவர் என்னை சுகமாக்குகிற தயவுள்ளவர் தானே, என்னை 1000 மடங்கு உயர்த்த தயவுள்ளவர் தானே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல என்னை பலப்படுத்துகிற தயவுள்ளவர் தானே என்று சொல்லி அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் தேவன் பக்கமாய் அல்லது தேவன் பக்கமாய் திரும்பின பொழுது கர்த்தர் அவனை அணைத்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை அந்த தயவு இல்லாமல் இருப்பில்லனா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா? வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நீங்க உங்க வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, நீங்க திரும்பினால் போதும் அவர் என்ன பண்ணுவார்? அவர் எப்படிப்பட்டவர்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த ஆண்டு ஒரு வேளை, ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு பத்தல, ஆண்டவரே உடைய இரக்கம் எனக்கு வேண்டும், ஆண்டவரே நான் அப்படியே பன்றியின் தவிட்டை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில இருக்கிறேன், என் மேல் தயவு பாராட்டும் என்று சொல்வீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, நான் தயவு பாராட்ட ரெடியா இருக்கிறேன், நீ திரும்பினால் நான் மிகுந்த கிருபையை நான் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோதர ஹல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டா, அங்க எரேமியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை அங்க வாசிக்க முடியும். 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்ட அவ்வளவு தயவு பொருந்திய தேவனாய் இருக்கிறேன். நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நான் கவனிங்க, நீங்க திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். நான் தயவுள்ள தேவன், நான் இரக்கத்தின் பிதா, நான் நீடிய சாந்தமுள்ளவர், தயவுள்ளவர், நான் இறங்கி அற்புதங்களை செய்யக்கூடியவர். நீங்க ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை குறைகளை என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே ஒரு விஷயம் கூட என்னை புதுப்பிங்கப்பா, என்னை அபிஷேகிங்கப்பா, என் மேல் உடைய ஆவியை ஊற்றுங்கள் என்று சொன்னால் போதும் அவர் சொல்லுகிறாங்க, சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்பு, நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று சொன்னா, ஓசியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டா அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, நீ ஒன்று பண்ணு, ஒரு பர ஸ்திரீயை விவாகம் பண்ணு, ஒரு வேசியை நீ விவாகம் பண்ணு என்று சொன்னான். அவன் அந்த வேசியை கடந்து சென்று விவாகம் பண்ணினான். அவன் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அந்த அம்மா திரும்பவுமா தன்னுடைய வேசித்தனத்திற்கு கடந்து போய்விட்டான்.
3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பணத்தை கொடுத்து அந்த ஸ்திரீயை திருமணி வாங்கி கொண்டு வா என்று சொல்கிறார். எவ்வளவு ஆண்டவர் தயவுள்ளவர் என்று சொன்னால், இதை சொல்லிட்டு இதை ஒரு படமாக அந்த தேசத்திற்கு காண்பித்து சொல்றாங்க, இந்த தேசத்தாரே நீங்க இப்படிதான் வாழ்ந்தீங்க, ஒருவனும் திரும்ப உங்ககிட்ட வர முடியாத அளவிற்கு நீ சீர்கெட்டவனா இருந்தது உண்மைதான். ஆனா நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா, நீ எவ்வளவு சீர்கெட்டவனா இருந்தாலும் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தும்படியான தயவு பொருந்திய தேவனாக நான் காணப்படுகிறேன். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி போனது என்று எனக்கு தெரியாது. ஆனா 2026 எப்படி போகும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் தயவு நிறைந்த தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யமானாய் இருக்கிறார். அவர் உங்களை என்னையும் இயேசுவுக்கு இணையாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் சகலத்தை நமக்கு தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் 2026 ஒருபோதும் உங்களுக்கு தீமையான ஆண்டாக அல்ல, நன்மையான ஆண்டாக தேவன் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு தயவு பொருந்தியவர் தெரியுமா? அவர் சிலுவையில் அப்படியே அறையப்பட்டு அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. லூக்கா 23:42 வாசிக்கும் பொழுது அவர் சிலுவையில் அப்படியே தொங்கிக் கொண்டு ஒரு திருடன் இயேசுவை பார்த்து சொல்லி, ஆண்டவரே நீ உண்மையான தேவனாய் இருந்தால் உண்மை ரட்சித்து எங்களையும் ரட்சிக்கலாமே. அடுத்த திருடன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னையும் நினைத்துக் கொள்ளும். கடைசி நிமிடத்தில் கூட தம்பி, கடைசி நிமிடத்தில் கூட ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த திருடனுக்கு தயவு பாராட்டினார். நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் என்னோடு கூட இருப்பான். டேய், சபையோட நியாய சட்ட திட்டங்கள் எல்லாத்துக்கும் குப்பையில போடு. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜலத்தினால் ஆவினால் நிரப்பப்பட வேண்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் கடைசி நிமிடத்தில் கூட அவனை பார்த்து சொல்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கையில தயவு பாராட்ட வேண்டும் என்று விரும்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்களேன்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? தயவுள்ள தேவன். பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், நம்முடைய தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய தேவன். உங்க பலத்தினால், உங்களை பராக்கிரமத்தினால், உங்க ஆவியினால் ஒன்றும் நடக்காது. இந்த தேவன் உங்களுக்கு அவ்வளவு தயவை அவர் உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்களா? மத்தேயு 18 ஒரு சம்பவம், அங்கே ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே பேதுரு இயேசுவிடத்தில் ஒன்று கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்று சொன்னா, ஆண்டவரே, அப்ப பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் அவனுக்கு மன்னிக்க வேண்டும், அல்லது எத்தனை தரம் தான் ஆண்டவரே அவனுக்கு நான் தயவு பாராட்டணும், எத்தனை தரை நான் அவனுக்கு தயவு பாராட்ட வேண்டும்? அவன் எனக்கு விரோதமாய் செய்த காரியங்களுக்கு, என் குடும்பத்திற்கு விரோதமாய் செய்த காரியங்களுக்கு, அல்லது எனக்கு விரோதமாய் அவன் பண்ண சூழ்ச்சிக்கு, அவன் புத்தியை இப்படி சீர்கட்டு இருக்கிறது, நான் எத்தனை 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 முறை நான் கண்டும் காணாதவனாக அவனுக்கு தயவு பாராட்டுவது என்று கேட்டா, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாங்க, 7 மாத்திரமல்ல, இன்ஃபினிட்டி, வாழ்நாள் முழுவதும் நீ தயவு பாராட்ட வேண்டும் என்பது கர்த்தர் உனக்கும் எனக்கு வைத்திருக்கிற கற்பனையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், நம்முடைய பிதா தயவின் பிதா, இரக்கத்தின் தகப்பன். அந்த இரக்கத்தின் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? அவரைப் போலவே இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எனக்கு இரக்கத்தை பார்க்கவே முடியல. இந்த காலகட்டம் இரக்கத்திற்கு உகந்ததா இல்லை. இந்த காலகட்டம் யாருக்கு ₹1 இறங்குவதற்கு நம்முடைய காரியங்கள் சரியா இல்லை. கவனிங்க, இந்த இரக்கத்தின் தகப்பன் உடனே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார்.
என்ன ஓமை என்று சொன்னால், அங்கே அவன் அங்கே பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனந்திறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டிருப்பீங்க, பலமுறை கேட்டிருப்போம். இங்க ஆண்டவர் சொல்கிறார், 16,000 தாலந்து கடன் பெற்றவன், பெரிய தொகையை கடன் பெற்றவன் அங்க வந்து நிற்கிறான். அங்கே அந்த பெரிய கடன் பாரத்தோடு கூட அவன் வந்து நின்ற பொழுது அந்த ராஜா என்ன பண்ணுகிறாராம், அவன் மேல் மனதிறங்கி தயவு பாராட்டி அவன் கடனை எல்லாம் ரத்து பண்ணி விட்டான். இவன் அப்படியே கடந்து வெளியே போகிறான். இவன் கிட்ட சொற்ப பணம் கடன் வாங்கினவன் வரான். இவன் அவனை பிடித்து பாழ்கடிப்பவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். இது அந்த அரசனுக்கு, அந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் இவனை அழைத்து கேட்கிறார், நான் உனக்கு இறங்கினதை போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்க மட்டும் உபத்திரவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். வாதிக்கிறவனிடத்திலே ஒப்பு கொடுத்தான். கவனிங்க, இங்க வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், நான் உனக்கு தயவு பாராட்டினேன். ஆண்டவர் அவர் தயவின் தகப்பன். அவரை பார்க்கிலும் உங்களை அதிகமாக தயவு பாராட்டும்படி அவர் கற்பிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனா அவர் எப்படி கேட்கிறார் என்று சொன்ன, நான் உனக்கு தயவு, இவ்வளவு பெரிய தயவை பாராட்டி இருக்க, நீங்க ஏன் தயவு பாராட்டல? அவ தயவு பாராட்டாத ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை உபாத்திரவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாராம். என்னங்க? உபாதிக்கிறவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். கவனிங்க, இந்த 2025 ஆண்டு அநேகருக்கு எப்படிப்பட்ட ஆண்டா இருந்திருக்குன்னா, எப்படிப்பட்ட ஆண்டு? மைக்ல சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. உபாதிக்கிற சொல்லுங்களேன், உபாதிக்கிற அல்ல தொல்லை கொடுக்கிறவனுடைய கரத்திலே அநேகரை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த 2025 ஆண்டு எது எடுத்தாலும் டார்ச்சர். பணத்தை எடுத்தா அது ஒரு நெருக்கம், சரீரத்தில் அது ஒரு நெருக்கம், உறவை, சொந்த பந்தங்களோட கூட இருக்கிற உறவை பார்த்தா அதுல நெருக்கம், வேலை ஸ்தலத்தில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், எதை தொட்டாலும் பிரச்சனை 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 பிரச்சனைனா, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, உங்களை உபாத்திரருடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமே, எனக்கு பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க பிரதர், ஒருவேளை உபாத்திரோட கரத்திலே கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்து இருப்பாரானால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? பக்கத்தில் அப்படியே கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் மகா கிருபை உள்ளவர். அவர் உங்களை ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களை உபாத்திரோட கரத்திலிருந்து உங்களை நீக்கும்படிக்கு தேவன் இன்னைக்கு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை உபாத்திரோட கரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு தேவன் இன்னைக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டு உபாத்திரோட கரத்தில் அகப்பட்ட ஒரு ஆண்டா இருந்திருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இன்னைக்கு உபாத்திரோட கரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு நீங்க ஆண்டவரை போல தயவு பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு தயவு ரொம்ப முக்கியங்க. எவ்வளவு தயவு என்று சொன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்கார, ஒரு குஷ்டரோகி, அவனை அசட்டை பண்ணி கொண்டிருப்போம். அப்படிப்பட்டவர்களையும் இங்க நம்ம வாசித்த வண்ணமாக பன்றியின் தவிட்டு, பன்றியின் ஆகாரம்
கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருந்த அவ்வளவு கேவலமான ஒரு நிலையில இருக்கிறவனுக்கு கூட கர்த்தர் தயவு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நல்லவனுக்கு தயவு பாராட்டுகிறவர் அல்ல, நல்லவனுக்கும் பாராட்டுவார். ஆனால் தரைமட்டமாய் ஒன்றத்துக்கு உதவாத நமக்கும் தயவு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு வசனம் சொல்லுகிறது, உபாத்திரவோட கரத்திலே மாட்டப்பட்டிருப்பீர்களானால். ஏன் மாட்டப்பட்டோம் தெரியுமா? தயவு பாராட்டாததுனால. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியும்? அவரை போல் இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. we are called. நம்ம அழைக்கப்பட்டிருக்க அவருடைய சாயலாக. இந்த சமுதாயத்திலே, இந்த கிராமத்திலே, இந்த பட்டணத்திலே, உங்க தெருவிலே, வேலை ஸ்தலத்திலே இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா பல காரியங்கள் இருக்கிறது. அவர் ஒன்று சொல்றாங்க, நான் தயவு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறேன். ஒரு பர்திமே என்ற குருட தரை ஓரத்தில் நின்று கொண்டு கூப்பிடுறார், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்துறான். ஆண்டவர் நின்று அவனை அழைப்பித்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டுங்க, இப்பா என் பார்வை அடைய வேண்டும், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி ஓடி வந்து சொல்றான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று கூப்பிடுறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாங்க, எனக்கு என் மனம் முழுவதும் ஒரே சித்தம் தான். என்ன சித்தம் தெரியுமா? நீ சுத்தமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், எனக்கு சித்தம் உண்டு தம்பி, நீ சுத்தமாகு. தயவு நிறைந்த தேவன். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் பேர் தம்முடைய அளவில்லாத தயவை, அளவில்லாத கிருபையை, அளவில்லாத இரக்கத்தை, அளவில்லாத அந்த ஐஸ்வர்யத்தின் தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை தேவன் உங்கள் மேல் என் மேல் ஊற்ற ஒரு போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 136 வாசித்தா அங்க சங்கீதம் 136 சொல்லப்படுகிறது. அங்க நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு சங்கீதம் தான். அங்க கர்த்தரை துதியுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. ஆங்கிலத்தில் வாசித்தால் சொல்லு, அவருடைய mercy endures forever என்று வாசிக்கிறோம். அவருடைய தயவு என்றும் உள்ளது. அங்க சொல்லு, அவருடைய தயவு என்றும் உள்ளது. எவ்வளவுனா கர்த்த தேவாதி தேவனை துதியுங்க. அப்புறம் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தமாய் சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்க. அவர் கிருபை சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, வானங்களை வானமாய் உண்டாக்கினவரை துதியுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் சூரியனை படைத்தவரை துதியுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிட்டே போகலாம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமே. அவர் அவ்வளவு தயவு பொருந்தியவருங்க. அவர் அவ்வளவு தயவு பொருந்தியவர். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க கூட அந்த வீடியோ பார்த்துருக்கலாம். பாகிஸ்தான்ல பிறந்து வளர்ந்து வெளி தேசத்தில் வாழுகிற ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, அவருடைய சாட்சி பயங்கரமா இருக்கும். அவரை கொல்ல, அவர் கிறிஸ்துவ மதத்தை, கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க அப்பா அவரை கொல்வதற்கு பலவிதமான காரியங்களை செய்தபோது தப்பித்து ஓடிட்டார். அப்படி ஒரு பெரிய சாட்சி. ஆனா அவர் சொல்லும் போது, அவர் பிரசங்கத்தில் சொல்லும் சொல்கிறாங்க, நான் யார் என்று தெரிஞ்சா எங்க அப்பா என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டாரு. நான் யார் என்று தெரிந்தா எனக்கு கட்டின மனைவி எனக்கு காரி துப்பிட்டு போயிருப்பா. ஆனால் நான் யார் என்று தெரிந்து எனக்காக தன் ஜீவனையே கொடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காக இருக்கிறார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ்வளவு தயவுள்ள தேவன் அவர். இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த தயவுள்ள தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறாங்க, நான் தயவுள்ளவனாய் இருக்கிறதை போல நீங்களும் தயவுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சவுல், தாவீதுடைய சம்பவத்தை நேரம் இல்லை, நான் கடகட சொல்லி முடிக்கிறேன். தாவீது நாட்களிலே சவுல் பல முறை தாவீதை கொல்லும்படிக்கு எத்தனைத்தான், பல முறை கொல்லும்படி எத்தனைத்தான். ஆனா அதே சமயத்தில் தாவீதுக்கு பல முறை சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது, பல முறை கிடைச்சது. தாவீது நினைத்திருந்தால் சவுலை என்றோ கொண்டிருக்க முடியும். ஆனால் தாவீதின் மேல் அல்லது சவுலின் மேல் தாவீது தயவு பாராட்டினான்.
அந்த தயவு என்ன பண்ணது? கர்த்தர் தாவீதுமே கர்த்தர் தயவு பாராட்டுவதற்கு அது கனத்திற்குரியதாக தேவன் கண்டாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒருவன் மேல நம் தயவு பாராட்டுவதே கிடையாது. வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கும் நாற்றம் எடுக்கப்படுவதற்கும் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அவர்களை குறித்து தூஷணமான வார்த்தைகளை பேசுவதற்கு சமாதான கேடான வார்த்தைகளை பேசுவதற்கு அவ்வளவு முற்படுகிறோம். ஆனா இங்க தாவீது பார்த்தா அவனுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைத்தும் அவன் ஒரு முறை கூட சவுலை கொல்லணும்னு நினைக்கிற தயவு பாராட்டிட்டே இருந்தான். யோனாத்தானை எடுத்துக்கொள்ளுங்க. யோனாத்தான் தன் உயிரை போல தாவீதை நேசித்தான். தாவீதை பல முறை காப்பாற்றினான். கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுங்களா? அவனுடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டினார். அவனுடைய மகன், அவன் முடவன், கால் இல்லாதவன், அவன் தாவீது தேடி அலைந்து சவுலின் குடும்பத்தில் யாருன்னா இருக்கிறாங்களா தேடி போறான். யோனாத்தானுக்கு கால் முடமான ஒரு மகன் இருக்கிறான். ஐயோ கூட்டுவா, அவனை கொண்டு வா. சவுளுடைய எல்லா சொத்தையும் அவனுக்கு கொடு, இழந்தவைகள் எல்லாம் கொடு, அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் அவனுக்கு கொடு. அவன் நித்தம் என்னுடைய மேசையில், ஐயோ நித்தம் என் மேசையில் அமர்ந்து என்னோட கூட ஆகாரம் உண்ண வேண்டும். தகுதி இல்லாதவனை தகுதி உள்ளவனாக மாற்றினது என்ன தெரியுங்களா? தயவு பாராட்டுகிறவனுக்கு தயவு பாராட்டப்படும். தாவீது தயவு பாராட்டினான். யோனாத்தான் தயவு பாராட்டினான். அவருடைய வம்சத்திற்கு கர்த்தர் தயவை பாராட்டினார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, எனக்கு உபாத்திரவர்கள கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருக்கும்படிக்கு தயவு பாராட்டவர்கள மாறுங்க. எனக்கு தயவு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லுங்க. இந்த மையத்தில் தொடக்கத்தில் சொன்ன வண்ணமாக அவருடைய ஆலயத்தில் அவர் எங்கிருந்து பேசுவார் என்று சொன்னால் ஒரு மேசை போட்டிருக்காங்க. அந்த மேசையின் பேர் தயவின் இருக்கை. அவர் முழுவதும் தயவு பொருந்திய தேவன். அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தயவு பாராட்டுவதே கிடையாது. எனக்கு தயவில்லாதவன், தயவு பாராட்டாதவன் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு காரணமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீங்களா? அங்கே ஒரு சம்பவம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது இந்த சம்பவம் நடப்பது இப்ப தாவீது நாட்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக, நியாயாதிபதிகளின் காலத்திற்கு முன்பாக, பல யோசுவாவின் காலத்திற்கு முன்பாக, பல நூற்றாண்டுகள் கடந்து போய்விட்டது. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாங்க, சவுலை பார்த்து சொல்றாங்க, தம்பி சவுலே, இந்த அமலேக்கியர்கள் என் ஜனத்திற்கு தயவு பாராட்டல, நீ அவனுக்கு தயவு பாராட்டாத. அவனுக்குரிய எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணு. ஆடாச்சும் மாடாச்சும் ஒட்டகமாச்சும் குழந்தையாச்சும் பிள்ளையாச்சும் ஒரு காரியத்திற்கு கூட நீ தயவு பாராட்டாத. அவளத்தையும் நீ நிற்கிறவன் பண்ணி போடு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இது? தயவு பாராட்டாதவனுக்கு நீ தயவு பாராட்டாத. அவன் தயவு பாராட்டல, கர்த்தர் அவனுக்கு தயவு பாராட்டாதபடி அவன் நிக்கிரகம் பண்ணி போட்டான். அதே 6ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனத்தை கவனிங்க. சவுல் கேனியரை நோக்கி, இங்க இன்னும் ஒரு ஜனக்கூட்டம் இருக்கு. முதல்ல அமலேக்கியர், இங்க இன்னொரு ஜனக்கூட்டம். இவங்க பேர் என்னன்னா கேனியர். கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். கவனிங்க, இங்க சொல்லப்படுது கவனிங்க.
இவங்க என்ன பண்ணாங்களா, கேணியர் தயவு பாராட்டினாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் தயவு பாராட்டுகிறேன். அமிலேக்கியர் தயவு பாராட்டல, அவர்களை நிக்கிரகம் பண்ணி போட்டார். அப்ப இன்னைக்கு கவனிங்க, ஆண்டவருடைய இருதயத்தை இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் மிகுந்த தயவுள்ளவர். அவர் தயவின் ஐஸ்வர்யம். எப்படிப்பட்ட தயவுள்ளவர் என்று சொன்னா, அவர் தன்னையே தன்னுடைய குமாரனுக்கு இணையாக நம்மை மாற்றக்கூடிய தயவுள்ளவர். அவ்வளவு தயவு பொருந்த தேவர். இங்க சொல்றாங்க, அமிலேக்கியர் தயவு பாராட்டல, அவனை நிக்கிரகம் பண்ணு. இந்த கேணியர் தயவு பாராட்டினாங்க, அவளை அப்படியே விடு, அவங்களை ஒன்றும் தொடாத. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, தயவு பாராட்டுகிறவனுக்கு தேவன் தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், நம்மளோட சபையில ஒரு சகோதரன், அவர் பண்ண தப்பை நம்ம பார்த்தோம் என்றால் பார்த்தோம், கண்டித்தோம். ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஐயா அம்மா அவங்க அவருடைய வாழ்க்கையில அவர் பண்ணின தப்புக்கு சேர்த்த தண்டனை அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சு தயவு பாராட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா, அவர் இன்னைக்கு குடிக்காரனாக, ஒன்றத்துக்கு உதவாதவனாக, அது ஒன்றத்துக்கு பயனற்றவனாக போயிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவர்கள் மேல், நான் பேரை சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு அவங்க மேல் தயவு பாராட்டி, அவனுக்கு கிருபை பாராட்டி, இரக்கம் பாராட்டுறதுனால என்ன நடந்தது தெரியுங்களா? காலங்கள் கடந்து போனது. இன்னைக்கு கர்த்தர் அவரை வல்லமையான ஒரு ஊழியனாக 1000-10,000ங்களுக்கு ஆசீர்வாதமானவனாக தேவன் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் எதற்கு இவைகளை சொல்லுறேன்னா, நான் பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தா மோகனை தான் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்த்தா எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? சகோதரர், மோகனை மாத்திரமல்ல, ராஜனை பார்க்கிறார். ராஜனை மாத்திரம் பார்க்கல, ராஜனுடைய பிள்ளையை பார்க்கிறார். ராஜனுடைய பிள்ளையை மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளையை பார்க்கிறார், அவனுடைய பிள்ளையை பார்க்கிறார், அவனுடைய பிள்ளையை பார்க்கிறார். 1000 தலைமுறை இப்படி பார்த்தா, அப்படி 1000 தலைமுறையை பார்க்கிறார். பார்த்து சொல்ல, இன்னைக்கு இவர் பண்ண தப்புக்கு இவரை நான் தட்டிட்டா, அந்த சன்னதி, அந்த லைனே அழிந்து போய்விடுமே. பண்ணிட்டு அவர் பண்றாரு, பிரதர் மோகனை கையை பிடிச்சு அவருக்கு தயவு பாராட்டி, அவர் சில காரியங்களை செய்து அவரை தம்மை பக்கமாக துருவமாக இழுத்துக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செய்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தினிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுங்களா? நீங்களும் அவரை போலவே தயவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு விரும்புகிறாங்க. ஜாய்ஸ் மேயரை குறித்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா டிவி சேனலும் பேசுவாங்க. அவங்க ஒரு முறை அவங்க செய்தி பேசும்போது பேசுறாங்க, எங்க அப்பா என்னை பல முறை கற்பழித்து இருக்கிறார், நான் சீர்கெட்டவளாக மாறினேன், நான் குடிகாரலாய் மாறினேன், வேசியாளலாய் மாறினேன், எங்க தகப்பன் என் வாழ்க்கையை நிர்மூலமாக்கினார், என் வாழ்க்கை அழிந்து போனது. ஆனா என்ன நடக்கும், இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியும். எங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு எரியும். ஏன்னா எங்க அப்பா பண்ண தப்புக்கெல்லாம் எங்க அம்மா உடந்த. எங்க அம்மா மாத்திரமல்ல, எங்க ஆன்டியும் அதற்கு உடந்த. இவங்க 3 பேரை பார்த்தா எனக்கு அவ்வளவு எரிச்சல் வரும். ஆனா நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தரை உயர்த்தினார். உலகத்தில் என்னை அறியாத ஜனம் இராத அளவுக்கு என்னை 1000 மடங்கு தேவன் என்னை உயர்த்தினார். ஆனா எங்க அப்பா எங்க அம்மா அந்த ஆன்டி அவளை பார்த்தா கர்த்தரை தாழ்த்தி வைத்திருந்தார். நான் பண்ணேன், நான் 15 ஆண்டுகள் அவர்கள் மறிக்கும் வரைக்கும் நான் அவர்களுக்கு தயவு பாராட்டிட்டே இருந்தேன். அவளுக்கு மாத உதவியை கொடுத்த, வீடை கொடுத்த, மருத்துவர்களுக்கு நான் போயிட்டு அவங்களை கூட்டு டாக்டர்கிட்ட போவேன். அவங்க இருக்கிற வரைக்கும் 15 ஆண்டுகள் அவங்களை யோசித்தாலே எனக்கு இவங்க இவ்வளவு துரோகம் பண்ணாங்களே, இவங்க எனக்கு இவ்வளவு அயோக்கியதனம் பண்ணாங்களே, என் வாழ்க்கை சீர்கட்டு போவதற்கு இவ்வளவு காரணமானாங்களே என்று என்னை பலமுறை எனக்கு என்ன தோணும். ஆனா என்னை ஒன்றத்திற்கு உதவாத என்னை என் மேல் தயவு பாராட்டி என்னை இவ்வளவாய் உயர்த்தின தேவன் எனக்கு நான் அதே வண்ணமாய் தயவு பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எனக்கு இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தயவுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு தயவு பாராட்டுகிற தேவன். இன்னைக்கு நான் ஒரு முறை அந்த அமெரிக்கன் விசாவுக்கு போகிறேன். பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் கூட விசா ரிஜெக்ட் ஆகுது. நான் ஒரு முறை அந்த அமெரிக்கன் விசாவுக்கு போனேன். போயிட்டு அது இப்போ நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஒன்று,
நான் போயிட்டே இருக்கிற காரில் காலையில் இன்டர்வியூக்கு போகிறேன். காலையில் அவங்க அது கிடைப்பது ரொம்ப சங்கடமான காரியம் தாங்க. நான் இன்டர்வியூ போகிறேன். போயிட்டு இருக்கும் போது எனக்கு போயிட்டே இருக்கிற ஃபோன் வருது. எனக்கு ஃபோன், அந்த ஃபோனை எடுத்து பேசினா ஒரு பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பேசுகிறான். அப்போ நம்ம பைபிள் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம். அவன் பேசுகிறான். பேசும்போது எனக்கு பயங்கர கோபம். அவன் பேசின காரியங்கள் அப்படி எனக்கு கோபம் நல்லா திட்டிட்டு வச்சுட்டேன். அதெல்லாம் முடியாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். ஃபோனெல்லாம் சரண்டர் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இதே வசனம் ஞாபகம் வருது. தயவு பாராட்டுகிறவனு கத்த தயவு பாராட்டுகிறவன். நீ ஏன் அவன் பண்ணது தப்பு தான், நீ ஏன் தயவு பாராட்டக்கூடாது? உடனே ஃபோன் எடுத்தேன். தம்பி சாரிடா, நீ சரிடா சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு போனேன். உள்ளே போனால் அதுவும் வேற ஒரு ஸ்டோரி. கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுகிறவர். அல்லேலூயா. அப்போ சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியமாய் மாற்றுகிற தேவன். அப்போ என்னன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டே இருக்கிற எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து கொள்ளுங்களேன். எனக்கு எல்லாரும் எழுந்துருங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அமிலேக்கரை போல நீங்கள் மடங்கடிக்கப்படக்கூடாது. கேணியரை போல கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு அந்த 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 பன்றியின் தவிட்டு, அந்த பன்றியின் ஆகாரம் கிடைக்காது அலைந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் பக்கமாய் திரும்பு. அவர் உனக்கு தயவு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஓசியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், பா இந்த அம்மாவை, இந்த ஓமேரை நீ அழைப்பதற்கு அவள் தகுதியே இல்லை, ஆனால் அழைத்து உன் மனைவியாக மாற்று, திரும்ப வாய்ப்பு கொடு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் இன்னைக்கு காலையில் பேசிக்கொள்ள திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். திரும்ப தயவு பாராட்டுகிறார். திரும்ப இரக்கம் பாராட்டுகிறார். உங்களை திரும்ப தன் பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். திரும்ப உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். திரும்ப உங்களை அந்த உபாதிக்கிறவருடைய கரத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். திரும்ப உங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். திரும்ப உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். திரும்ப அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். திரும்ப உங்களை உயர்த்தி பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு அமர பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை பலப்படுத்த வேண்டும், கிருபையாய் உங்களை பலப்படுத்த வேண்டும், உங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்கள் மேல் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், ஒன்றுக்கும் உதவாத உங்களுக்காக நான் என் ஜீவனையே கொடுத்தேன். உங்கள் பாவங்களை கழுவ, பாவங்களை மறைக்க, பாவங்களை மூட, உங்களை சுத்திகரிக்க, என் ரத்தத்தினால் உங்களை கழுவ என் வாழ்க்கையே உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த உலகத்திலே நான் பிறந்ததே நான் மரிப்பதற்காக நான் பிறந்தேன், உங்களுக்காக மரிப்பதற்காக. என் வாழ்வே உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். அவ்வளவு நான் உங்கள் மேல் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். இறங்கி உங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை என்னுடைய, நான் ஆதி காலத்திலே என்னுடைய ஆலயத்திலே மையத்திலே இருந்து நான் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினேன். எங்க அமர்ந்தனா, இரக்கத்தின் இருக்கையில அமர்ந்து நான் பேசினேன். இன்னைக்கு உங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்கு இறங்க விரும்புகிறேன். மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடும்படியாய், விழுந்து கிடக்கிற உங்களை தூக்கும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். உங்களுடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை செப்பனிடும்படியாய் நான் வந்திருக்கிறேன். உங்களை ஒரு விசை கூட உங்களை உருவாக்கி உங்களை நிகரற்றவனாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையாய் மாறும். பலவீனமற்ற வாழ்க்கையாக கூட வாழ்க்கை மாறும். போராட்டமற்ற வாழ்க்கையாக கூட வாழ்க்கை மாறும். நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் நீங்கள் இருக்கிற வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கையை மாற்றும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். நீங்கள் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணும்படியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படி நான் வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ அப்படிப்பட்டவனாகவே நீங்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளோடு கூட ஒருவேளை கசப்போடு கூட, வைராக்கியத்தோடு கூட, கோபத்தோடு கூட, பொறாமையோடு கூட
அவளை உங்களுடைய எந்த வழி இழிவான காரியங்களும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது பிரதர். நீங்க இறங்குங்க, நீங்க தயவு பாராட்டுங்க, நீங்க மன்னியுங்க. இந்த புதிய ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு தேவன் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டாய் மாற. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமே. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரை இறங்குகிறோங்கப்பா. ஆண்டவரை நாங்கள் மற்றவர்களுக்கு இறங்குறவளாக எங்களை மாற்றுங்கப்பா. அமிலேக்கியரை போல நாங்கள் அழிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, சவுளை போல நாங்கள் அழிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரை இரக்கம் பொருந்திய தேவன் எங்கள் மேல் இறங்குவீராக தகப்பனே.